ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேர் டு ஸ்டடியில் வந்து இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ஐஎன்எம்மை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க டாபிக் வைஸ் மட்டும் படித்தாலே போதும். உங்களுக்கு வந்து குரூப் 4 வந்து 10லேருந்து 12 கொஷின் வரும். வெறும் இந்த டாபிக். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை, இது மாதிரி 10th 11th 12th இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே வந்து போதும். ஐஎன்எம்மில் இதை தாண்டி வேறு எதுவுமே வரவே வராது. இந்த டாபிக்ஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிக்கினீங்கனாலே போதும். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஐஎன்எம்மை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு வேறு வேர் டு ஸ்டடி பயாலஜி, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த இது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கனாலே போதும். ஒரு டாப்பிக்காக பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு டாப்பிக்குமே மார்க்கு தான். ஒரு மார்க்லேயுமே வந்து எல்லாருக்குமே வந்து போகிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.